ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக பிள்ளையார்பட்டி மோதகம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1 கப் பச்சரிசி, 1/4 கப் பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். அரை மணி நேரம் கழித்து தண்ணியை வடிச்சிட்டு ஃபேன் காற்றுலேயே நல்லா உலர வைக்கலாம். ஃபேனில் உலர வச்சாலே போதும். ஈரம் போனதும் ஒரு கடாயில் 5 நிமிஷம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுக்க போகிறோம். வறுத்ததுமே நல்லா வாசனை வரும், அரிசி பொரிஞ்சு வரும். அந்த டைம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் அதை அப்படியே மாற்றி கொரப்பாக அரைச்சி எடுக்கணும். கொரப்பாக அரைச்சி தான் கண்டிப்பாக எடுக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்து ஒரு கடாயில் 3 கப் தண்ணி சேர்த்து தண்ணி சூடானதும் கொஞ்சம் உப்பு, நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை சேர்த்து 5 நிமிஷம் கிண்டணும். மாவு 5 நிமிஷத்துலேயே கெட்டியாகி லேசாக வெந்துடும். அந்த டைமில் 1 ஸ்பூன் நெய், 1 கப் வெல்லம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். வெல்லம் கரைஞ்சதும் அரை கப் தேங்காய் துருவல், ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாவில் வெல்லம், தேங்காய், ஏலக்காய் சேர்க்கறதுனால தனியாக ஸ்டஃபிங் எதுவுமே தேவைப்படாது. கொழுக்கட்டை சாதாரணமாக சூப்பராக இருக்கும். இந்த மாவு நல்லா ஆறுனதும் நம்ம உருண்டையாக உருட்டி கூட இட்லி பாத்திரத்தில் அவிக்கலாம். ஆனால் ஷேப் வச்சாலும் நல்லாயிருக்கும் பார்க்க. 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான பிள்ளையார்பட்டி மோதகம் தயாராகிடும். இது யூஸ்வலாக சாப்பிட்ற கொழுக்கட்டை போல் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாகவும் டேஸ்டியாகவும் இருக்கிறதுனால எல்லோரும் கண்டிப்பாக விரும்புவாங்க. இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.